மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்ட்டு. 2 எஜமான்கள் அப்படிங்கும் பொழுது நீங்க சும்மா காமனா நீங்க உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கம்பெனில அட் அ டைம்ல 2 கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா, சிலவங்க நைட் ஷிஃப்ட் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, டே ஷிஃப்ட் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அது ரொம்ப நாளைக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. வசனம் இதைத்தான் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு இங்க நீங்க நேசமா இருப்பீங்க. ஏன்னா 2 இடத்துல நீங்க இருக்கும்போது 2 ஓனருமே ஒரே மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாங்க. 2 ஓனருமே ஒரே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிக்காது. 2 இடத்தையுமே நீங்க ஃபேவரா எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் 2 இடத்துல ஆலோசனை கேட்கறாங்க. ஒரு 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 பிரச்சனை இருக்குது, இந்த பாஸ்டர்ட்டையும் கேட்பாங்க, இந்த பாஸ்டர்ட்டையும் கேட்பாங்க. 2ல எந்த பாஸ்டர் நல்லா சொல்றாரோ, நல்லா அப்படின்ற வேதத்தின்படி சொல்றாரு அப்படின்றத விட அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பாஸ்டர் சொல்றாரோ அந்த பாஸ்டர் தான் நல்ல பாஸ்டர் அப்படின்ட்டு அவங்களா ஒரு முத்திரை குத்திக்கிட்டு அந்த மாதிரி போகிறதும் உண்டு. அப்போ இன்னைக்கு 2 பேர்கிட்ட நம்ம இருக்கும் பொழுது, 2 பேர்கிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்கும்போது, 2 இடத்துல நம்ம வேலை பார்க்கும் பொழுது, 2 பேரை நம்ம உறவா வச்சிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு பிரச்சனை தான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் கொஞ்சம் மனம் திரும்புவதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. 2 இடத்துல நீங்க வேலை பார்க்காதீங்க. இது உலக பிரகாரமான ஆலோசனை கிடையாது. நான் ஜஸ்ட் உலக பிரகாரமும் சேர்த்தே சொல்றேன். 2 இடத்துல நீங்க வேலை பார்க்காதீங்க. 2 பேரை உங்களுடைய இதுவா வச்சுக்காதீங்க. அதே சமயத்துல உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றது அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம்னு பண்றாங்க. ஆனா அவங்க உலக பொருளை அதிகமா சேர்த்துட்டு இருக்கிறாங்க. உலக பொருளை அதிகமா சேர்க்க நம்மளுடைய ஊழியம் அப்படின்றது பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஒழுங்கா ஊழியம் பண்றவங்க கிட்ட உலக பொருள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்க பவுல பாத்தீங்கன்னா தெரியும், பேசும்போதெல்லாம் சொல்றாரு, அடிக்கப்பட்டேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த நாட்கள்லயும் பணக்காரங்க எல்லாம் இருந்தாங்க, அந்த நாட்களையும் வசதி படைத்தவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா இவரு இருந்திருக்க முடியும், அவ்வளவு இருந்திருக்கும். ஆனாலும் வந்தது எல்லாத்தையும் ஊழியத்துக்கே செலவு பண்ணிட்டு சாப்பிட முடியாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாதவர்களா இருந்தோம் அப்படின்ட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் உலக பொருளுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இன்னைக்கு உலக பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களால ஊழியம் பண்ண முடியல. இன்னொன்னு அந்த காசு வச்சுட்டு நம்ம ஊழியம் பண்றதை விட இதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு கூட இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல நிலையா இருக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஆண்டவரை நேசிப்பீர்களான ஆண்டவரை முழுசா நேசிங்க. வேதத்தை வாசிச்சீங்கனாலே தெரியும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. அநேக ஊழியக்காரங்க பிசினஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி நீங்க வியாபாரத்துல முன்னேறுவது, பிசினஸ்ல வளர்வது எப்படின்ட்டு பிசினஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. இதுவா இன்னைக்கு முக்கியம் தெரியல. ஆனாலும் இன்னைக்கு ஊழியக்காரங்க இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யறதுக்கு நம்மளால முடியாது. ஒன்ன நேசிச்சு இன்னொன்னு விட்டுருவோம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இதைத்தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி பண்ணாதீங்க.